யார் அந்த நேரத்தில்? சார், நீங்கள் சொன்ன மாதிரி விசாரிச்சதில் சரியாக 7 மணிக்கு அந்த செக் போஸ்ட்டில் ஒயிட் BMW கார் உங்களுக்கு கிராஸ் ஆகிருக்கு சார். டோல்கேட் கேமராவில் காரில் போனது யாருன்னு பார்க்க சொன்னேன் சார். அப்புறம் ஹலோ, நான் தம்பித்தோட பேசுகிறேன் சார். என் பொண்ணு குழந்தை மாதிரிங்க, ரொம்ப பாசமானவ, எறும்பு கூட மிதிக்காம தாண்டி போறவ. அவளை போய் எரிச்சிட்டாங்களேயா. உங்க அம்மாக்கு நான் என்னன்னு பதில் சொல்லு. நாங்கெல்லாம் ரேஷனர்ஸ்க்கு வாங்கப்பட்ட ஏழைங்க. இன்னும் 1 வருஷம் தாமா நான் உங்களை காப்பாத்துறேன். நீயும் அப்போ வேலைக்கெல்லாம் போக வேணாம், வீட்லயே உட்காந்து சாப்பிடணும் சொல்லிக்கிட்டு இருந்தாயா. வாய கட்டி வயித்த கட்டி பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்ச. ஊர்ல இருந்து வர முடியாதுன்னு ஹாஸ்டல்லே தங்க வச்ச. என் பொண்ணு மட்டும் கண்ணை திறந்து யாருன்னு சொல்லட்டும். அவனை சும்மா விடக்கூடாதுயா. கவலைப்படாதீங்கம்மா, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உங்கள் பொண்ணு பொழைச்சிருவாம்மா, நான் காப்பாற்றிடுவேன். நீங்கள் தைரியமாக இருங்க. சாமிலாம் செத்து போச்சு, என் கண்ணுக்கு நீங்க தாயா சாமி. எப்படியாவது என் பொண்ணு காப்பாத்திடுங்கயா. ஹலோ, சொல்லுங்கள் சார். சலீம், யார் அந்த பேஷண்ட்டு? தெரியாது சார். போலீஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட விசாரிச்சாங்க. உங்கள் ரிலேட்டிவா? இல்லை சார். ஓகே, ஃபீஸ் யார் கட்டுவா? இன்னும் இது வரைக்கும் அட்மிஷன் ஃபீஸ் கூட கட்டல சலீம். ஃபீஸ் பெருசா இல்லை ஒரு பொண்ணோட உயிர் பெருசா சார்? இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கரெக்டு. ஓ, பணம் வர கேஸ்லாம் ப்ரைவேட்டுக்கு, பிரச்சனை வர கேஸ்லாம் கவர்மெண்ட்க்கா? பணம் தான் உங்கள் பிரச்சனைனா அதை நான் கட்டுறேன். ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் என்ன தெரியுமா? ரூல்ஸ் பார்க்குற நேரம் இது இல்லை சார். இந்த பொண்ணை நான் காப்பாற்றணும். ஏன்? பிகாஸ் ஐ எம் அ டாக்டர். ஓகே சலீம், நீங்கள் சொன்னதெல்லாம் எம்டி கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிங்க. ஹலோ சார். அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க? கான்ஷியஸ் இன்னும் வரல சார். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ஓகேம்மா, தேங்க்யூ. பார்த்துங்க. லேட் நைட் வந்தீங்க, ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்றினீங்க, பொண்டாட்டியை மறந்துட்டீங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு உரைக்கல. அதெல்லாம் பரவாயில்ல. அதுக்குன்னு கதவை திறந்து வச்சுட்டு படுப்பீங்களா? இருந்தாலும் சலீம், யூ நோ ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வெரி மச் சலீம்.
சலீம் எங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்லையா? இல்லை சாமி, வீட்டில் இருக்கேன். நைட் ஒரு முக்கியமான கேஸ் சாமி, லேட்டாக தான் வந்து படுத்தேன். ஏன் எம்டி உன் மேலே கோமா இருக்காரு? அர்ஜென்ட் உன்னை பார்க்கணுங்கிறாரு. நேரில் வந்து சொல்கிறேன் சாமி, கிளம்பிட்டேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், முக்கியமான விஷயம். கொஞ்சம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு உட்காருங்களா? உனக்கு என் மேலே எனக்கு கோவம் போகலன்னு நினைக்கிறேன். சாரி நிஷா, தப்பெல்லாம் என் மேலே தான். சாரி. காஃபி சாப்பிட்ரு, இப்போ வந்துடுறேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. கல்யாணத்துலையா? தெளிவாக சொன்னா உங்கள் மேலே. ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் யூ. ஏய், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? தப்பே பண்ணுறதில்ல, தட்ஸ் யூ மிஸ்டேக். எனக்கு தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதில்ல. நான் 5 மணிக்கு வேணும்னு நினச்சா நீங்கள் 6 மணிக்கு தான் அவைலபிளாக இருப்பீங்க. வீட்டில் இருந்தால் கவனம், ரோட்டில் இருந்தால் ரூல்ஸ், ஹாஸ்பிட்டலில் இருந்தால் பிரின்சிபல்ஸ், எத்திக்ஸ். கோவமாக ஒரு வார்த்தை பேசினதில்லை. குடிக்க மாட்டீங்க, அடிக்க மாட்டீங்க. யூனோ தெர் இஸ் நோ பெப்பர் அண்ட் சால்ட். ஓகே, நேர்மையானவன், ரொம்ப நல்லவன். பார்க்குறவங்களுக்கு இவனோட உனக்கு யாருடைய வேணும்னு தோணும். நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யூனோ ஐ எம் ரெஸ்ட்லெஸ். ஒரு ரெஸ்டேல் போட்டு தூங்கு, ஏஞ்சவனை எல்லாம் சரியாயிரும். நீங்கள் இந்த பிரச்சனையை சிம்பிளாக ஒரு மாத்திரையில் ட்ரீட் பண்ண முடியாது சலீம். எல்லாத்துக்கும் அவசரப்படாத நிஷா. இன்விடேஷன் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வை, நான் ஈவினிங் வந்து பேசுகிறேன். கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ண பிறகு இந்த குப்பை அங்கே எதுக்கு? 2 வாரமா நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு இது. குட் மார்னிங் சார். பேஷண்ட் எங்கம்மா? ஷிஃப்டட் சார். ஷிஃப்டடா? எங்கே? தெரியல சார். ஹலோ சார். நேற்று நான் அட்மிட் பண்ண பேஷண்ட் எங்க கோபால்? அவங்க ரிலேட்டிவ் வேறு ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார். அவங்களுக்கு யாரும் இல்லையே. அப்பா அம்மா மட்டும்தானே? மறைக்காமல் சொல்லுங்கள் கோபால், பேமெண்ட்டுக்கு பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க? தெரியல சார். நம்ம ஆம்புலன்ஸ் தானே? இல்லை சார், ப்ரைவேட் ஆம்புலன்ஸ். சார், எம்டி உங்களை ஈவினிங் நடக்கிற பார்ட்டிக்கு வர சொன்னார் சார். ஓகே, நான் வரேன்னு சொல்லுங்கள். லாஸ்ட் இயர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு 140 கோடி ப்ராஃபிட். அதில் 10%, ஐ மீன் 14 crores இந்த ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸை அதிகமாக்கினவங்க எல்லாருக்கும் கிஃப்டாக தரப்போகிறேன். அடுத்த வருஷம் நம்ம டார்கெட் 300 கோடியாக இருக்கணும். அதில் உங்க ஷேர். இது உங்க ஹாஸ்பிட்டல். இது வளர்ந்தா நீங்க வளருவீங்க. ரெடி சார். ரெட்டிக்கு நான் இப்போ கொடுக்க போற கிஃப்ட் ஒரு BMW கார். காரோட விலை என்ன தெரியுமா ரெட்டி? 83,60,347 rupees ஆன் ரோட். பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கார்ல தான் நீ வீட்டுக்கு போகணும் சார். போற. யூ பிளெஸிங் சார். ரெட்டி ஜெயின் சார், ஓம் பொண்ணுக்கு நம்ம காலேஜ்ல டொனேஷன் இல்லாம ஃப்ரீ சீட். ஷக்கியோட கோஆபரேஷனுக்காக சின்ன கிஃப்ட், ஒரு சின்ன வீடு நீலங்கரையில். ஐ மீன் a flat. இன்ஃபேக்ட் இந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் உங்க வீடு தேடி வரும். அன்பார்ச்சுனேட்லி சலீம் நம்மளை விட்டு போறார். சாரி சலீம், யூ ஆர் டிஸ்மிஸ்ட். சலீம் இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்த பிசினஸுக்கான பரிசு. Very good human being, service-minded, and an example doctor. He deserves it.
ஸோ சலீமோட குட்னஸை ஆனர் பண்ணி இந்த பார்ட்டியை சலீமோட ஃபேர்வெல் பார்ட்டி ட்ரீட்டா என்ஜாய் பண்ண போறோம். What do you say? Cheers guys. சகி ஒரு பாட்டு பாடு. இல்ல நம்ம டான்ஸ் ஆடலாமா? Come on. No, nothing doing. Saki, you are dancing. Come on. Hey, come on, encourage her. Hey, yes. Oh yes. Saki. Yeah, that's it. What is this? இதெல்லாம் மேனேஜ் கிடையாது. Stop the music. Stop the music, guys. Stop the music. நான் என்ன சொன்னேன்? இது உன்னோட பார்ட்டி. இருந்து குடிச்சிட்டு பே பண்ணிட்டு போறேன். ஓகே? என்ன சொல்றீங்க? Come on, guys. இது சலீமோட பார்ட்டி. சலீம் தானே பே பண்ணணும். சலீம் என் பேக் எங்க? ஏய், பேக் எங்க? பார்த்து